ஏன் சித்திர இப்படி எல்லாம் பேசுற? பணம் காசை பார்த்த உடனே நீ மயங்கி அவங்க பக்கம் சேர்ந்துட்டியா? அம்மா இப்படி எல்லாம் பேசாதடி. நான் வயிறு எரிஞ்சுனா நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. தேவையில்லாம விதண்டாவதத்துல பேசாத. முதல்ல நீ வெளியில போ. இங்க இருந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. வெளியில போ. என்ன பார்த்தாடி வெளியில போன? போறேடி, போறேன். உன்னை மார்லையும் தோள்லையும் தூக்கி சுமந்து வளர்த்தவல்ல. போறேடி, வெளியே போறேன். ஏற்கனவே ஒரு சனியனத்தால முழுகிட்டேன். இப்ப இன்னொன்னு செத்து போச்சு நினைச்சுக்கிறேன். இவ்வளவுக்கும் நீ தாண்டி காரணம். சூனியக்காரி. இன்னும் என்ன மந்திரமாயெல்லாம் பண்ணி வச்சிருக்கியோ தெரியலையே. 20 வருஷமாடி சித்ராவை பொத்தி பொத்தி வளர்த்தேன்டி. என்ன வசியம் பண்ணியோ தெரியலையே. ஒரே நிமிஷத்துல உப்பாக்க பேசுறாளே. சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ பெரிய கில்லாடி. இத பாரு, என் வயிறு எரிஞ்சதுன்னா நீ நல்லாவே இருக்க மாட்ட. ரொம்ப ஆட்டெல்லாம் போடாதடி, போடாத. ஓட்டத்தை அடக்காம இந்த இந்திராணி ஓயவே மாட்டேன். என்ன இவ்வளவு உன் பக்கம் இழுத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போகடி, போக. எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காடி. அவளை வச்சு நான் எல்லாத்தையும் சாதிப்பேன்டி, சாதிப்பேன். இன்னும் என்னையா வேணும்? என்ன வேணும்? அதான் நீ பெத்த முத்து நம்ம 2 பேரும் வெளியில போன்னு சொல்லிட்டாளே. அப்புறம் எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? கிளம்பு. இப்போ அவளுக்கு ஒரு நல்ல புத்தி வந்து நல்ல முடிவு எடுத்தால. என்னையா முணுமுணுக்கிற? உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் சொன்னேன், அதைத்தான் வேதனை பொறுக்க முடியாம முணுமுணுத்தேன். போதுமா? இல்லைன்னா வேற என்ன செஞ்சு கிழிப்ப நீ? இது ஒண்ணுதான் உன்னால பண்ண முடியும். வாய் மூடி சைலண்டா இரு, சரியா? சரி, நீ வெளியே போ. வர்றேன். வெளியில போ. என் பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசி பேசு பேசு. கூடி குழாவிட்டு வா. சரி, மூஞ்சி மொகரியும் என்னடி? ஏய், வெச்சுக்கிறேன், வெச்சுக்கிறேன். பாத்துக்கிட்டே இரு. கொக்கா என்ன நிம்மதியா இருமா. உன்னை அக்கா கையிலையும் மாமா கையிலையும் ஒப்படைச்சிட்டு போறேன். நல்லா இருமா. உன்னை கல்யாணத்துல கை பிடிச்சு கொடுக்கும் போது கவலையா விட்டுட்டு போனேன். இப்போ மீனாட்சி கையிலையும் மாப்பிள்ளை கையிலையும் ஒப்படைச்சிட்டு போறேன். சந்தோஷமா போறேம்மா. நான் இப்போ சந்தோஷமா போறேன். வர்றேம்மா, வர்ற மாப்பிள்ளை. சரிம்மா, வர்றேன், வர்றேன். சரிப்பா. ஒண்ணும் இல்ல. விடுமா, அவங்க எப்பவும் அப்படிதானே. மா, சொல்லுங்க. சித்ரா வீரசேனன் 2 பேரோட பில் பேமெண்ட் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 1 செகண்ட் சார். சார், இப்போ 50,000 கட்டுங்க, மீதி அப்புறம் கட்டுங்க. 50,000? ஆமா. சரி. இதுல 50,000 இருக்கு. ஓகே சார். கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பில் ரெடி பண்ணிடுங்க. ஓகே சார், ரெடி பண்ணிடுறேன். பில்ல கட்டியாச்சாங்க? ஏற்கனவே ஒரு 10,000 ரூபாய் கட்டியிருந்தேன்.
இப்போ ஒரு 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன். 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகும்போது மீதி பணத்தை கட்டணும். அப்போ பார்த்துக்கலாம். ஏங்க பாத்தீங்கல்ல அம்மா வந்து எப்படி கத்திட்டு போனாங்கன்னு. அவங்கள பற்றி தான் நமக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் என்ன, விடு, அதையெல்லாம் மனசில் வச்சுக்காத. ஆமா, டாக்டர் எப்போ டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க? எப்படியும் இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதான் பெரிய காஞ்சிபுரத்தில் நம்ம வீடு இருக்குல்ல, அங்கே 2 பேரையும் குடி வச்சிடலாம். அந்த பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துடலாம். அவங்க வாழ்க்கையை அவங்க நிம்மதியாக பார்த்துப்பாங்க. ஏங்க இதுல எந்த சிக்கலும் இருக்காதுல்ல? என்ன சிக்கல் வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல வீரமணி அவங்களுக்கு ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணி தொந்தரவு கொடுத்தா என்னங்க பண்றது? இல்லை மீனாட்சி, அவங்க பெத்த பையனை அடிச்சு வெளியே துரத்திருக்காங்க. அந்த பையனும் நாம தான் அடைக்கணும்னு இங்க வந்தாச்சு. இதுக்கப்புறம் யார் வந்து என்ன சொன்னாலும் அதை மீறி பிரச்சனையை சமாளிச்சு அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. சரிங்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் மீனாட்சி, இவங்க நம்ம கூட இருக்கிற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. அம்மா கிட்ட மட்டும் இது சம்பந்தமா பேசிக்கலாம், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏங்க தம்பிங்களுக்கு கூட தெரியக்கூடாதா? வேணாம் மீனாட்சி, யாருக்குமே தெரியாம இருக்கிறதா நல்லது. பானுவுக்கும் வைஜெயந்திக்கும் தெரிய வந்தா வேற மாதிரி பேசுவாங்க. வீட்டுல ஒரு பிரளயமே வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல குழப்பமும் கூச்சலும் வராம இருக்க நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். ஆனா அம்மா கிட்ட மட்டும் சொல்லணும். சரி, அவங்க 2 பேரும் ரூம்ல தனியா இருக்காங்க, வா போய் பார்க்கலாம். வா. Hi Uma, how do you? யாரா நீ? Me is Ilangoya, your boyfriend. என்னை உனக்கு அடையாளம் தெரியலையா? இப்ப நீங்களா? நான் யாரோ பிச்சைக்காரன் நினைச்சேன், அதான் பயந்துட்டேன். இப்பதான் ரோட்ல 5-10 கூலிங் கிளாஸ் கிடைக்குதுல்ல, அதை மாட்டிட்டு பிச்சைக்காரன் கூட ரொம்ப ஸ்டைலா நடந்து வரான். ஓ சிஏ, ஐ சி. எது கரெக்ட்னு தெரியல. கையில ஒரு கோல் மட்டும் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அப்படியே அசல் குருட்டு பிச்சைக்கார மாதிரியே இருந்திருப்பீங்க. அது கண்ணாடி கொஞ்சம் பழைய மாடல் தான், நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிடுறேங்க. கண்ணாடி மட்டும் இல்ல, நீங்களே ரொம்ப சேஞ்ச் ஆகணும். Why you me no talk to me? Why Uma? இல்ல நீங்க ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டீங்கன்னு தான் கேட்டேன். நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? அன்னைக்கு கோயில வச்சு என்னோட லவ் சொன்னேனே, அதுக்கப்புறம் நம்ம காதலர்கள் ஆயிட்டோம். நம்ம போன்ல கடற்கடல போட்டா தானே நமக்கு சிம்பத்தி கிரியேட் ஆகும். நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு உங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக்கே வரலையே. என்னது காதல சொன்னீங்களா? நான் ஏதோ நீங்க காமெடி பண்ணீங்கன்னு நினைச்சேன். இப்ப நினைச்சா கூட ஒரே சிரிப்பு தாங்க வருது. ஹலோ உமா, மீ காமெடி? நோ, நான் கொஞ்சம் லைட்டா அப்படிலாம் பேசுறதுனால
நீங்க என்ன டியூப்லைட் நினைச்சிடாதீங்க. ஐயோ கடவுளே. உங்களுக்காக ஐ வில் டூ ஆல் திங்ஸ் ஆல் டைம்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் நான் மாடர்னாக இருப்பேனா இங்கிலீஷ் பேசணும் தானே? இந்த டவுட் தானே உங்களுக்கு? யூ மீ வாட்ச் தென் யூ வில் கேட்ச். இப்போ பாருங்க. மை நேம் இஸ் இளங்கோ, மேட் இன் காஞ்சிபுரம், part packed in Chennai. My picket flying to Uma. My mother, father, sister, bike, watch, daily gym, my arms, big legs, no food, only thanny items, sorry, water items. My hobby, dance, songs, no friend gangs, yeah. Tell Uma. Uma, see my English songs. I like Johnny, Johnny, yes papa, I eating sugar, no papa, tinkle, tinkle, little star, up above the hosta, hey. Hey, Uma, why laughing? Hey, why laugh me? I am daily seeing, studying all English. This is for you. No like songs? You want Kavidai? I will tell Kavidai, okay? இப்ப பாரு. நீ ஒரு இட்லி, உனக்கு நான் தான் சட்னி. நீ ஒரு பொங்கல், உங்க அப்பா தான் எனக்கு அங்கிள். நீ ஒரு தயிர், ஆனாலும் நீ தான் என் உயிர். நீ ஒரு ரசம், உன்னை விட்டு போகாது என் பாசம். ஃபினிஷிங் டச்ச பாரு. நீ ஒரு புரோட்டா, உன்னை நான் பிக்கப் பண்ண வரட்டா. ஏன் சிரிக்கிறீங்க? இப்போ ஃபுல்லி மாடர்ன் ஆயிட்டுங்க. ஐ எம் யூசிங் ஒன்லி பிராண்டட் பேண்ட்ஸ், ஷர்ட்ஸ், ஷூ முதற்கொண்டுங்க. ஃபுல்லாக இப்போ மேக்ஸிமம் இங்கிலீஷ் பேப்பர் தாங்க வாங்குறேன். எல்லாம் உங்களுக்காக தாங்க. தமிழே மறந்து போச்சுங்க. ஐயோ எனக்கு டைம் ஆச்சு. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. அப்படி கேளுங்க. இப்போ இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல இங்கிலீஷ்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் கெட்ட இங்கிலீஷ் எதுன்னு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுப்பேன். நீங்கள் பேசினது படி கேவலமாக இருந்துச்சு. இதை பாருங்க, பரவாயில்லைங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 30 நாளில் இங்கிலீஷ் பேசிடலான்னு எப்படியோ படிச்சுட்டே இருக்கேன். கண்டிப்பாக முடிச்சிடுவேங்க. ஐயோ இப்போ என்ன தாங்க வேணும் உங்களுக்கு? நான் போகலாமா? ஐயோ எனக்கு நீங்கள் பதிலே சொல்லலைங்க. என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? வேணாங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். நீங்கள் வாட்டுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சின்ன ஸ்வீட் ஹார்ட் பிரேக் ஹார்ட் ஆயிருங்க. உங்களை நினச்சி நினச்சி நான் உருகிட்டே இருக்கேங்க. சரி இப்போ என்ன தான் பண்ணணும் சொல்லுங்க. ஏங்க இந்த 2 விரல ஒரு விரல் தொடுங்களேன். என்னங்க நீங்கள் ஸ்கூல் பையன் மாதிரி 2 விரல ஒன்று தொட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க நான் ஸ்கூல் தானங்க போனேன், நான் காலேஜ் போலையே. நான் ஸ்கூல் பாய் தான். தொடுங்களேன் ப்ளீஸ். இப்போ எதுக்கு விரல தொட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க ஒன்றில் என்ன பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்றில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதை தொடுறீங்களோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த விரல என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னை ஏமாத்திட்டீங்கன்னா? பாயிண்ட்டுங்க, அதாங்க படித்தவங்கன்றது. புத்திசாலிங்க நீங்கள். கரெக்டாக கேட்டீங்க பாருங்க. இங்கே வாங்க. இந்த பெரிய விரல்ல சம்மதம்னு அர்த்தம், இந்த சின்ன விரல்ல சம்மதம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அப்போ நான் சின்ன விரலையே தொடுறேன். உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சம்மதம் இல்லை. பாய். ஏங்க உமா, ஏங்க நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேங்க. உமா, ஐ லவ் யூங்க. நீ எனக்கு தான். ஐ லவ் யூ. அம்மா, அம்மா, ஏம்மா இப்படியே இருக்க? விடுமா, ஏதோ தெரியாம பேசியிருப்பாம்மா, அதுக்கு போய் இப்படி. ஆமாண்டி, தெரியாமதான்.
ஏன் அவன் என்ன சின்ன பப்பாவா? வாயில கைய வச்சா கூட கடிக்க தெரியாதா? எவ்வளவு பெரிய ஆளாயிட்டா தெரியுமா? எனக்கு எனக்கு புத்திமதி சொல்றடி அவ. மீனாட்சி அக்காவா, சிவஞானம் மாமாவா? நான் சரியில்லையா? என்ன குத்தி காட்டுற? புள்ள விஷத்தை குடிச்சிட்டு இப்படி படுத்து படுக்கையா இருக்காளேன்னு ஐயோன்னு உசுர கையில புடிச்சுக்கிட்டு நான் அவளை பாக்குறதுக்கு போனா, நான் அவளை பார்க்க போனா என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அம்மா கடைசியில ஒரு வார்த்தை சொன்ன பாருடி, நீ கிளம்பி போமா, என் அக்கா மாமா கூட இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்கன்னு சொன்ன. எப்படி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அவளுக்கு மனசு வருது? அம்மா அக்கா இப்படிலாம் மாறுவான்னு நானே நினைச்சு கூட பார்க்கலம்மா. நான் கூட தாண்டி நினைச்சு பார்க்கல. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு. அவ மனசு பாறாங்கல் மாதிரி இருக்குடி. கல்யாணம் முடிஞ்சு புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் எங்க அம்மா அப்படி பாத்துப்பாங்க, எங்க அம்மா இப்படி தாங்குவாங்கன்னு எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பிறந்த வீட்டு பெருமையை தாண்டி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா என் வயித்துல வந்து பிறந்தது. அம்மா அழாதம்மா. 10 மாசம் சுமந்து பெத்து ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து உங்களுக்கு சளி ஜுரம் வந்துடக்கூடாது, அச்சனை தும்ம கூடாதுன்னு சொல்லி கண்ணிலேயே வச்சு பாதுகாத்துட்டு இருந்தேன். நான் ஏதாவது குளுமையான வஸ்து சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது பாதிச்சிடுமேன்னு எதுவும் தின்னாம வாயை கட்டுப்பாடு பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வேணும்டி. ஒத்த காசு கையில கிடைச்சதுன்னா கூட ஐயோ பிள்ளைங்களுக்கு வேணுமே, பிள்ளைங்களுக்கு வாங்கி சாப்பிடறதுக்கு ஏதாவது வச்சுக்கணுமேன்னு அதை கூட பாதுகாத்து வச்சிருப்பேன்டி. வேணும்டி, வேணும் எனக்கு. அம்மா நான் கட்டா கூட என் குழந்தைங்க புது துணிமணி போடணும்னு நான் ஆசைப்பட்டேன்டி. என்னையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே. எல்லாம் என் தலையெழுத்து. கட்டினதும் சரியில்லை, பொருந்ததும் சரியில்லை. போடி, நீ போ, நீ போயிடுறீ, ஒரேடியா போயிடு. இது பாரு, நீ இப்பவே போயிட்டேன்னு வச்சுக்கிய எனக்கு ஒரே வழியா போயிடும். மூத்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டா, இன்னொரு பொண்ணு துரோகம் பண்ணிட்டா, நீ ஓடி போயிட்டேன்னு நினைச்சிட்டு நான் நிம்மதியா இருந்துடுவேன். போய் தோலடி போ கவிதா. அம்மா அழாதம்மா. தயவு செஞ்சு நீ என் முதுகுல குத்தினாதடி, அது தாங்குற சக்தி எனக்கு இல்லடி. நான் இருக்கேம்மா உனக்கு. மா நீ கவலைப்படாதம்மா. புருஷன் தான் குடிகார புருஷன் ஆயிட்டானே, இது பொண்ணுங்களாவது எங்களுக்கு ஆறுதலா இருப்பீங்கன்னு நினைச்சு வளர்த்த கடா மார்ல பஞ்ச மாதிரி. வேணும்டி, வேணும் எனக்கு, இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அம்மா ப்ளீஸ்மா அழாதம்மா, டென்ஷன் ஆகாம இருமா. அவ எப்படியோம்மா, நான் மாற மாட்டேம்மா. அவ எப்படி இப்படி மாறினான்னு யாருக்குமே தெரியாதுமா. ஆனா நான் மாறவே மாட்டேம்மா. எனக்கு உன்னை நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா. நீ எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. நீ என்னை எவ்வளவு திட்டிருக்க, நான் என்னைக்காச்சும் உன்கிட்ட கோவப்பட்டிருக்கேனாம்மா? சொல்லுமா. அன்னைக்கு நீ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்போ கூட நான் சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா உனக்கு? என் அம்மா மட்டும் கூட எதுவுமே வேண்டான்னு தம்மா வேண்டிக்கிட்டேன். யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேம்மா. மா எனக்கு பணம் காசெல்லாம் வேண்டாம்மா, நீ மட்டும் போதுமா. மா ப்ளீஸ்மா, எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்காதம்மா. நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துடுறேம்மா. மா ப்ளீஸ்மா, என்ன வேணான்னு ஒதுக்கிறாதம்மா ப்ளீஸ்மா. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிப்பேம்மா. உன்னை நல்லா வச்சுப்பேம்மா. ப்ளீஸ்மா என்னை நம்புமா. அழாதம்மா, எனக்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லைம்மா. அழாதம்மா.
சரி. உடம்புக்கு ஏதாவது வந்துரு போது தலைக்கு வேற தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அழகு. போதும். என்ன நம்புறேன்மா. நீ மட்டும் போதும்டி. போதும். நீ மட்டும் போதும். அது சரி, இந்த பொண்ணையே அடுத்து பழி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடிச்சி வாய முடியா. இவளை எப்படி பாத்துக்கணும், இவளை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும் ஐயா. பாத்துக்கிட்டே இரு. எல்லாரும் அசந்து போற மாதிரி இவளை எப்படி வாழ வைக்கிறேன்னு பாரு. அதுக்கு முன்னாடி என்னை ஏமாத்தி சொத்து எழுதி வாங்கி ஓடி போனாலே குட்டி சாத்தா, அவகிட்ட இருந்து என் பங்க பிரிச்சு நான் வாங்குவேன். போனா போதுன்னு இத்தனை வருஷம் விட்டு வச்சா என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு எதிரா தூண்டி விட்டு பிச்சைக்காரி மாதிரி அவன் முன்னாடி என்ன கையேந்து வைக்கிறான்ல. அந்த பாய்லர் இருக்காளே, டீ கடை பாய்லரு, அவளுக்கு நான் யாருங்கிறத புரிய வைக்கிறேன். வாமா போலாம். புரிய வைக்கிறேன். அண்ணா, பத்திரிக்கை அடிக்க கொடுக்க எழுதிட்டு இருக்கேன். இது சரியா இருக்கான்னு பாருங்களேன். வேணாம், நீயே வாசி. மனம் என்ற சிந்தனை கொண்டு மகிழ்ச்சியை வரவழைப்போம். தனம் என்ற செல்வத்தால் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள். தனம் என்ற ஆரோக்கியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். காலம் என்ற பெட்டகத்தை திரும்பி பாருங்கள். நான் 3 முடிச்சு இட நீங்கள் சான்று வழிநடத்துங்கள். வரம் என்ற உண்மையும் பொருள் என்ற செல்வமும் இன்பம் என்ற மகிழ்ச்சியும் இணைய வள்ளுவன் அடியில் வாழ்ந்து இளங்கோ அடியில் கரைந்து பாரதி அடியை போற்றி பெரியோர்கள் காலடியில் வணங்கி இத்திருமணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். இவன் சரவணன். நல்லா இருக்குடா. நல்லா இருக்குடா. இந்த மாதிரி கவிதையோட வித்தியாசமா போடலான்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ணே, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் தமிழான்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. ஏய். கலக்கிட்ட நான் போனேன். அண்ணி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தினமும் உங்ககிட்ட தமிழ் கத்துப்பாங்கல்ல? ஏய், என்ன கிண்டலா? ஐயோ, ஜோக் இல்ல, சாமி சத்தியமா சொல்றேன். நீ தமிழ் புலவர், நாங்கெல்லாம் வேஸ்ட். எல்லாரோட பேரையும் போட்டுடலாம். பெரிய அண்ணன் அண்ணி, சண்முக அண்ணன் அண்ணி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். பானு அண்ணி எங்க? அண்ணே, இப்பதான் அண்ணி அடிக்கடி டியூட்டின்னு போயிடுறாங்கல்ல, மறந்துட்டியா? இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேச்சு? வீடே அமைதியா இருக்கு, தேவையில்லாம எதுக்கு ஞாபகப்படுத்துற? சரி சரி, விடு விடு, டாபிக்க முதல்ல மாத்து. இப்படி வாய்கிலேயே பேசுறதுக்கு ஒரு நாளாவது வீட்டு வேலை ஏதாவது செஞ்சிருக்கியா? போய் 3 டம்ளர் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. யாரு? நானா? நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தா நீங்கெல்லாம் இங்க இருக்கவே மாட்டீங்க, பரவாயில்லையா? ஏன்? அவசர பிரிவுல அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருப்போமா? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க, யாரும் சண்டை போட வேண்டாம். உங்களுக்கெல்லாம் நானே காஃபி போட்டு கொண்டு வந்துட்டேன். பாவம், எல்லாரும் டயர்டா இருந்தீங்க, அதான் நானே ஸ்பெஷலா காஃபி போட்டு கொண்டு வந்தேன். ஃபில்டர் காஃபி. அண்ணே, நம்பி சாப்பிடுங்க அண்ணே. சாப்பாடுல தான் அண்ணி கொஞ்சம் டஃபே தவிர காஃபி டீ எல்லாம் ரொம்ப நல்லா போடுவாங்க. சாப்பிடுங்க. கரெக்ட் தான். நான் எப்பவுமே கிரீன் டீ, பிளாக் டீ, லெமன் டீ, அப்புறம் இந்த கோல்ட் காஃபி, கேப்புச்சினோ எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுவேன். அன்னைக்கு அத்தை கூட சாப்பிட்டுட்டு வாயை திறக்க முடியாத அளவுக்கு திகச்சு போயிருந்துட்டாங்க. ஏன் வாய் ஒட்டிடுச்சா? ஹலோ, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். என்ன இன்னும் வரல?
சொன்ன டைம்க்கு வரதில்ல. அடிக்கடி வாசப்படி ஏன் எட்டி பார்த்துட்டு இருக்கா? ஏதோ பெரிய பூகம்பம் வர்ற அறிகுறி தெரியுதே. இல்லைண்ணே, அண்ணி இப்பெல்லாம் ஹோம்லியா நல்ல பொண்ணா மாறிட்டாங்க. ஆமா ஆமா, நீ தான் அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்.